ஹalleluya, praise the Lord. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார். ஆமென். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தேன். சொல்லுவோமா? பாதத்தில் தெய்வமே இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இந்த காலவேளையில இயேசுவை உங்க முன்பதாக நிறுத்திருக்கிறீங்களா? உங்கள் கவலை, உங்கள் போராட்டம், உங்கள் துக்கம், உங்கள் நஷ்டம், உங்கள் இழப்பு, உங்கள் அவமானத்தை நிறுத்திட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் தள்ளி விடுங்க, இயேசுவை நிறுத்துங்க. உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் உங்களை ஒரு நாளும் தலைகுனிய விட மாட்டார். உங்களுக்கு செய்து முடிப்பார். உங்களுக்கு செய்து முடிப்பார். முடிக்கிற கர்த்தர். Thank you Lord. Thank you Jesus. ஒட்டஞ்சு போயிருக்கீங்களா? பயப்படாதீங்க மக்களே. எப்படி அப்பா உங்களை விட்டுருவார்? எப்படி அப்பா உங்களை குழிக்குள்ள தள்ளுவார்? எப்படி அப்பா நீங்கள் தோத்து போகிறத பார்த்துக்கிட்டு இருப்பார்? இல்லை, அவருடைய பிள்ளைகள் தோத்து போக விட மாட்டார். ஜெயம் எடுக்க செய்வார். அப்பா, இன்னைக்கு பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து இந்த காலவேளையிலே மொது வார்த்தையிலே பலனடைய, நம்பிக்கையுடைய சிறைகளாக மாற, நம்பிக்கையுடைய சிறகுகளாக மாற நீங்க கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? பயப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். ஆமென். எல்லாரும் இருக்கிற இடத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற காலம் வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க, எனக்கு நான் காரியங்கள் நடக்குமான்னு தெரில. ஆனால் கர்த்தர் ஏற்ற காலம் வச்சிருக்கிறார். அந்த ஏற்ற காலம் ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கு, ஒவ்வொரு மனுஷிக்கு இருக்கு. அந்த ஏற்ற காலத்தில் கர்த்தருடைய கரம் செயல்படும். ஏன் அந்த ஏற்ற காலம்? ஏன் முன்னாடியே செய்யலாமே? ஏன்? நல்லா கவனிங்க. உங்களுக்கும் எனக்கும் சில விஷயம் புரியாது. அவர் ஏன் இந்த ஏற்ற காலத்தில் செய்கிறாருன்னா, எல்லா நன்மைக்கே. உங்களுக்கும் எனக்கும் பரிபூர்ண நன்மை, சந்ததிகளுக்கு நன்மை. ஏற்ற காலன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏற்ற காலன்றது ரொம்ப அவசியம். அந்த அவசியமான நேரத்தில் அவர் செய்கிறார். ஆமென். இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கிருங்கள். அப்போ தேவன் தான், கர்த்தர் தான் ஒரு மனுஷனை உயர்த்துறாரு. அப்போ ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அந்த ஏற்ற காலம், அந்த ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்துறாரு. அப்போ நான் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? விசுவாசி என்ன பண்ணணும்? அவருடைய பிள்ளையாகிய நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சும்மா இருக்க முடியலையே. முணங்குறோம், புலம்புறோம், கண்ணீரை சிந்துறோம், போய் பக்கத்து வீட்டில் உட்காந்து போய் பேசுகிறோம், அங்கே பேசுகிறோம், இங்கே பேசுகிறோம். இந்த ஏற்ற காலத்துக்கு காத்துட்டு இருக்க மாட்டோம்.
கர்த்தர் கரெக்டாக செய்வார், என் கர்த்தர் கைவிட மாட்டார், என்னை உயர்த்துவார் அப்படின்ற நம்பிக்கை இல்லை. இந்த நம்பிக்கை இல்லாதனால இந்த ஏற்ற காலத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, சில விஷயங்கள் செய்யணும் சொல்கிறேன், அதை செய்கிறதில்ல. அதை செய்யாமல் அழுகிறது, புலம்புறது, குறை பேசுறது, இல்லையா, எல்லாத்தையும் நெகட்டிவாக பார்ப்பாங்க. பாருங்க, எவ்வளோ தூரத்துக்கு நெகட்டிவாக பார்க்கணுமோ பார்ப்பாங்க. இதுதான் குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை உண்டாக்குது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் உடஞ்சி போகிறதுக்கு என்னன்னா, அந்த ஏற்ற காலத்தை அறிஞ்சு அந்த ஏற்ற காலத்தில் என்ன செய்யணும், அவர் ஏற்ற காலத்தில் கரெக்டாக செய்வார், உயர்த்துவார், அந்த இடப்பட்ட நேரத்தில் என்ன செய்யணுன்றதை செய்யாமல் கண்டதை செஞ்சிடுறாங்க. ஆகவே குடும்பங்கள் உடைக்கப்படுது. நல்லா கவனிங்க, நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்குறீங்களா? ஏற்ற காலத்து டைமில் நீங்களும் நானும் சில விஷயம் செய்யணும். அதை செய்யாமல் உட்காந்துக்கிட்டு முணங்கிக்கிட்டு புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு குறை பேசிக்கிட்டு ஒன்றும் காரியம் ஜெயமாக மாறாது. ஏற்ற காலத்தில் என்ன செய்யணும், நீங்கள் விசுவாசிக்கணும், கர்த்தரை நம்பணும். ஹோப் இன் கிரைஸ்ட். கர்த்தரை நம்பணும். என் கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்வார், ஏற்ற காலத்தில் செய்வார், நான் அவர் கைக்குள்ளே இருப்பேன். அந்த கைக்குள்ளேருந்து வெளியில் போகிறது தான் என்னென்னா அந்த புலம்புறது, இல்லையா, குறை பேசுறது. அந்த கையை விட்டு அத்துமீறி வெளியில் போகிறீங்க, போய் அவர் கைக்குள்ளே இருந்தால் உனக்கு பாதுகாப்பு. நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். யோசிப்பு ஏன் அத்தனை நாள் ஜெயிலில் இருந்தார்னா, அவ்வளோ நாள் கொஞ்சம் இருந்துட்டார், கொஞ்சம் கஷ்டம் தானே பிரதர், எப்படி மனுஷன் இருந்தாரோ. நிறைய பேர் பேசுவோம். கர்த்தர் அவனை பலத்த கைக்குள்ளே அடக்கி பாதுகாப்பாக வச்சார். திரும்பியும் சோதனை வந்துடக்கூடாது. போத்திபார் மனைவியோட இன்னும் சில பேர், நிறைய பேர் கண்ணங்க கட்டிக்கிட்டு இருக்கிறான், அழிச்சு போடணும்னு. சேஃபான இடம் எங்கன்னா அங்கே கொண்டு வந்து வச்சிட்டாரு. அது கர்த்தர் யோசேப்பை பாதுகாத்த இடங்க. அவனுக்கு புரிஞ்சிருச்சு, நமக்கு தான் புரியலை. அதனால தான் அவர் வாயை பொத்துட்டு சோத்திரம் பண்ணிட்டு அந்த இடத்துலையும் வேலையில் உண்மையாக இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு, இது என்னுடைய சேஃப் ஜோன், இது கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு, என்ன பாதுகாக்கிறதுக்கு. ஏற்ற காலம் வர காத்துக்கிட்டு இருந்தார், ஏற்ற காலத்தில் உயர்த்தினார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? பலத்த கைக்குள்ளே இருக்கிறத விட்டுட்டு அத்துமீறி வெளியில் போயிடாதீங்க, ஆபத்து. அந்த நேரத்தில் செய்ய வேண்டியது என்னென்னா, ஹோப் இன் கிரைஸ்ட். நம்புங்க, என் கர்த்தர் எனக்கு செய்வார். நெகட்டிவ் சூழ்நிலை வந்தாலும் சொல்லுங்கள், இல்லை, என் அப்பா என்னை கைவிட மாட்டார், என்னை உயர்த்துவார். ரெண்டாவது, பேஷியன்ட். பொறுமை ரொம்ப அவசியம், இல்லையா. விசுவாசத்தில் என்ன உண்டாகுது, பொறுமை உண்டாகுது, இல்லையா. அதை பார்க்குறோம். அதை யாக்கோபுல சொல்கிறாரு, அந்த பொறுமையை சந்தோஷமாக நினையா, ஏன்னா அது உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வரப்போகுது. பொறுமை ஒரு வெற்றியை கொண்டு வரப்போகுது. அதை சந்தோஷமாக எண்ணுங்க, பொறுமையாக இருங்க. மூன்றாவது, ரிஜாய்ஸ் இன் த லார்ட். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. இதை எதுவுமே செய்யறதில்லை நம்ம. அந்த நேரத்தில் தான் புலம்புறது, கண்ணீர் சிந்துறது. அவன் பேசினா நம்மளும் திருப்பி பேசுறதுக்கு வார்த்தையை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்போம். யாருன்னா நமக்கு சப்போர்ட்டை போய் ஆளை பிடிச்சிக்கிட்டு இருப்போம். பிடிக்காதன்றேன். நீ கடவுளுடைய கருத்துக்களை அடங்கி இருந்து நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு, கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாயிரு. இதை செய்யும் பொழுது வெற்றி நிச்சயம். செய்வோமா? அப்போ அன்றைக்கி இந்த பிள்ளைகளை வார்த்தையில் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இந்த வார்த்தைகள் இருதயத்தில் பெரிய மாறுதலை கொண்டு கொடுக்கட்டும், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். God bless you. Bye bye.